நீங்கள் என்னதான் விதவிதமான செருப்புகளை வச்சுருந்தாலும் காஸ்ட்லியான ஷூஸு அது இதுன்னு சொல்லிட்டு பூட்ஸு அப்படிலாம் வாங்கியிருந்தாலும் இந்த செருப்பு அப்படின்ற வார்த்தையை வசைச்சொல்லா தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதற்கு ரூட் என்ன, பண்பாட்டு ரீதியாக இதற்கு ஆதி மூல காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது எங்கே போய் நிற்குது தெரியுமா? இது செருப்பு எதுலேருந்து வழக்கமாக இந்த ஷூஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலத்துலேருந்து பண்ணிட்டு இருந்தது. இன்றைக்கி மெட்டீரியல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, ரப்பரு இப்படின்னு போயிடுச்சு. ஆமாம், அந்த காலத்தில் வந்து தோல்லேருந்து செய்தாங்க. இந்த தோல் எங்கேருந்து வரும்? விலங்குலேருந்து வரும். இந்த விலங்குலேருந்து அப்படின்னு சொல்லும்போது ஆடு மாடு மெயினாக அதுதான் நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடியது. அப்புறம் மாடு அப்படின்னு சொல்லும்போது செத்த மாடு, அந்த மாட்டுத்தோல். இந்த மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல் இது உயிரோடு இருக்கிற ஆடு மாடு மட்டும் இல்லை, செத்த மாடு முக்கியமாக. அந்த செத்த மாட்டை யார் டீல் பண்ணுறா அப்படின்னா புலையர்கள் அப்படின்னு அந்த இலக்கியத்தில் நம்ம இது பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா நந்தனாருடைய கதை. அவரெல்லாம் அந்த புலை தொழில் செய்தவர் தான். ஆமாம், இந்த மாதிரி அதாவது ஜாதிய அடுக்கில் கீழ் நிலையில் இருக்கிறவங்க, ஜாதிக்கு வெளியில் இருக்கிறவங்க, அதுக்கு தள்ளி வைக்கப்பட்டவங்க, தீண்டத்தகாதவர்களாக இருக்கிறவங்க, அவங்க புழங்குறது. இப்போ இன்றைக்கு இந்த ஷூஸுக்கு நம்ம அவ்வளவு காஸ்ட்லியாக வாங்கி பார்த்து வாங்கி போட்டாலுமே கூட நம்ம மைண்டில் உள்ள இருக்கிறது, அந்த ஜீன்ஸில் என்ன இருக்குது, அந்த குரோமோசோம்ஸில் என்ன போய் உள்ளே உட்காந்துருக்குது அப்படின்னா இந்த இதுங்க செத்த மாட்டை டீல் பண்ணுறது. அதோடு தொடர்புடையதாக இந்த செருப்பு செய்கிற தொழில் இருக்கிறதுனால இந்த செருப்பு அப்படின்ற வார்த்தையே ஒரு இழிவான சொல்லாக மாறி இருக்குது. அது தொடர்ந்து இன்றைக்கு எவ்வளவோ முன்னேறிடுச்சு. இன்னைக்கு யாருமே செருப்பு செய்கிறதுன்றதெல்லாம் ஒரு ப்ரொடக்ஷன் ஆகி போயிடுச்சு, ஒரு தொழிற்சாலையிலிருந்து செய்யக்கூடியதாக மாறிடுச்சு. ஒரு கார்ப்பரேட் என்டர்பிரைஸாக இருக்குது. அது ஒரு பெரிய பிஸ்னஸ், இன்டர்நேஷ்னல் லெவலில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இன்னைக்கு மாறி இருக்கு. இவ்வளவு மாறின பிற்பாடும் நம்ம மனசுக்குள்ள என்ன போய் குடியிருக்குது அப்படின்னா அந்த செத்த மாடு, அந்த மாட்டு தோல், அந்த தோலை டீல் பண்ணுற ஆள், அதுதான் நம்ம மனசுக்குள்ள போய் நிற்குது. அதுதான் இந்த செருப்பு அப்படின்றத ஒரு இழி சொல்ல பயன்படுத்த நம்மளை வைக்குது. இந்த செருப்பு சம்பந்தமா இன்னொரு காணொளியும் நம்மகிட்ட இருக்குதுங்க, அதையும் தயவு செய்து நீங்கள் பார்த்துருங்க.